வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் இலங்கையின் இன்ப பட்டறையில் இணைந்திருக்கின்றோம். இன்பமான நேரத்தில் இன்பமாய் இணைந்திருக்கும் நான் இலங்கையிலிருந்து யோகிராஜ். கடுமையான வெப்பமாயிருந்த காலம் மாறி இலங்கையில இப்ப மழை பொழிய ஆரம்பிச்சிருக்கு. கண்ணுக்கு முன்னால மழையும் கைகளுக்குள்ள தேநீர் கோப்பையையும் வைத்துக்கொண்டு மழையோடு சேர்த்து அமுதமலை கேட்டால் நாட்கள் நிச்சயம் இன்பமாயிருக்கும். எதிர்காலம் என்பது என்றைக்கும் நாம் நினைப்பது போல் அமைவது இல்லை. ஆனால் நிகழ்காலத்தை நிச்சயமா நாம நினைக்கிற மாதிரி வடிவமைத்துக் கொள்ள முடியும். நாட்காட்டியை பார்த்து கொண்டு நாட்களை எண்ணிக்கொண்டே இருந்தால் இன்றைய நாள் நமக்கே தெரியாமல் நகர்ந்து போயிடும். இந்த மணித்தியாலம், இந்த நிமிடம் நான் சந்தோஷமா இருக்கிறேன். பல பேரினுடைய கைகள்ல எதிர்காலத்தை நோக்கிய கணக்கு புத்தகங்கள் தான் இருக்குது. எதை பத்தியும் கவலைப்படாமல் வாழ்ந்தால் கைகளில் உள்ள கணக்கு புத்தகம் கவிதை புத்தகமாய் மாறிவிடும். என்னுடைய கையில கவிதை புத்தகம் தான் இருக்கு. உங்க கையிலையும் அது இருக்கும். ஒருவேளை இல்லாட்டி மாத்திரலாம். இணைந்திருங்கள். இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்ப பட்டறை. இணையதள வானொலியில் இலங்கையின் இன்ப பட்டறை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். லேசான மனம் நமது வார்த்தைகளை ரொம்ப லேசானதாக மாற்றிவிடும். மனோநிலையை மாற்றுவதற்கு ஒன்று நாம் முயற்சி செய்யணும், அல்லது மற்றவர்களின் அனுபவத்தில் இருந்து கற்றுக்கொள்ளணும். அந்த வகையில நாம இப்ப பார்க்க போற பதிவு பட்டு கற்ற பாடம். பட்டு கற்ற பாடம் பகுதி எம்மோடு இணைந்து கொள்கிறார் மட்டக்களப்பிலிருந்து சகோதரி சாந்தா அவர்கள். வணக்கம், என்னுடைய பெயர் சாந்தா. என்னுடைய அனுபவத்தை நான் இப்பொழுது உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். நான் என் வாழ்க்கையில கற்றுக்கொண்டது என்னவென்றால், யாரை சந்திக்கும் போது சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேட்போம். அந்த வகையில பார்க்க போனா எவரும் பூரணமாக சந்தோஷத்தை அனுபவம் செய்ய மாட்டாங்க. வாழ்க்கையில் அப்படித்தான். அது எனக்கு மட்டுமில்லை, ஒவ்வொரு வீட்டில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்ப்பது சந்தோஷத்தை தான். எதை எடுத்துக்கொண்டாலும் சந்தோஷம்தான் அதோட இலக்காக இருக்கும். அந்த வகையில் நான் ஒருத்தரை சந்தோஷப்படுத்தணும் என்று விளங்கி கொள்ள மாட்டோம். யார் மீது அன்பு இருக்குமோ அவர்களிடம்தான் நான் நன்றாக பேசுவோம். அன்பில்லாதவர்களிடம் கொஞ்சம் தாமதிப்போம். எங்களோட அன்பை வெளிப்படுத்த மாட்டோம், வித்தியாசமாக இருப்போம். அந்த நேரம் மற்றவங்க துன்பப்பட்டு போகிறாங்க, ஏமாற்றம் அடைகிறாங்க என்றதை நாம் எதிர்பார்க்கிறல்ல. அது வெளி உலகத்தை தான் சொல்லுவோம். உங்களோட குடும்பம் என்று சொன்னால் மூடி மறைச்சிருவோம். அவங்க துன்பம் தராங்க, இவங்க துன்பம் பாராங்க, இவங்கெல்லாம் இப்படி எல்லாமே நடக்கிறாங்கன்னு சொல்லி வெளி உலகத்தை தான் பார்ப்போம். எங்களோட குடும்பத்தை மூடி மறைக்க பார்ப்போம். நான் மூடி மறைக்க விரும்பவில்லை. ஏனென்றால் நான் எதிர்பார்த்த சந்தோஷம், அன்பு குடும்பத்துக்குள் கிடைக்கவில்லை. ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் சண்டை நடக்கும் என்று சொல்லி சொன்னா அந்த ஊரவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. நாட்டுக்கு அந்த நாடே ஒன்று சேர்ந்துரும். அது முதல் எங்களோட குடும்பத்தில் ஆரம்பிக்க வேணும். திரைக்கடல் ஒடியின் திரவியம் தேடு என்று சொல்வார்கள். நான் வீட்டிலிருந்தே அந்த திரவியமான அன்பு, அமைதி, முதலாவது அமைதி, சந்தோஷம், பேரானந்தம் என்று கூட சொல்லலாம். வாழ்க்கையில எந்த கேள்வியுமே இல்லாத அளவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு இந்த ஆன்மீக பாதையில காலடி எடுத்து வைத்ததிலிருந்து அனுபவம் செய்து கொண்டு வரேன். நீங்களும் சந்தோஷமா இருக்க வேணுமெண்டா ஆன்மீகம் ஒரு பெரிய ஒரு மருந்தாகும் என்று சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நல்ல கருத்துக்கள் வழங்கி சென்ற சகோதரி சாந்தா அவர்களுக்கு நன்றி. மலர்களை தேடிச் செல்லும் வண்டுகள் போலத்தான் மனிதர்கள் அன்பை தேடிச் செல்கிறார்கள். நாம் ஒருவரை நேசிக்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் அன்புதான். அன்பை கொடுத்து அன்பை பெற்று சந்தோஷமாய் வாழ்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்ப பட்டறை. அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்ப பட்டறையில் இணைந்திருக்கின்றோம். அடுத்ததாக நாம பார்க்க போற பதிவு என்ன பிரச்சனை. என்னதான் பிரச்சனை? என்ன பிரச்சனையா? பிரச்சனை என்னையா? எல்லாம் பிரச்சனை தான். என்ன பிரச்சனை பகுதிக்கு மலையக தேசத்திலிருந்து கடிதமாக ஒரு பிரச்சனை வந்திருக்கின்றது. வாசிக்கிறேன், கேளுங்கள். ஐயா வணக்கம். நான் ஒரு மலையக தேயிலை தோட்ட தொழிலாளி. என்றும் என் மனசாட்சிக்கு விரோதமாய் நான் எதுவும் செய்ததில்லை. கடவுள் நம்பிக்கையோடு கஷ்டப்பட்டு கொழுந்து பறிப்பேன். நான் எவ்வளவு வேலை செய்தாலும் என் மேல் அதிகாரிகள் தொடர்ந்தும் என்னை குறை கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள். என்னை விட குறைவான வேலை செய்பவர்களுக்கு அவர்கள் எதுவுமே பேசுவதில்லை. ஆனால் நான் ஒரு சிறு தவறு செய்தால் கூட என்னை அவர்கள் ஒதுக்குவதும் அவமானப்படுத்துவதும் வேலையாகிவிட்டது. இதனால் பல பேருக்கு நடுவில் பல வேளைகளில் நான் அவமானப்பட்டிருக்கின்றேன். இது எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்துகின்றது.
ஆகவே என் மனநிலையை மாற்ற ஏதாவது கூற முடியுமா என்று அந்த கடிதம் நிறைவுக்கு வந்தது. மலையகம் என்றாலே அழகான காட்சிகள் 1000 இருக்கும். ஆனால் அதனோடு சேர்த்துத்தான் மலையக மக்களின் பிரச்சனைகளும் இருக்கின்றது. பார்ப்போம் தீர்வு கிடைக்கின்றதா என்று. தீர்வு கூற வருகிறார் மஸ்கெலியா பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலைய பொறுப்பாளர் சகோதரர் சஞ்சய் அவர்கள். ஒரு அருமையான கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது. அதாவது யதார்த்தமான கேள்வி. இந்த உலகத்திலே பல பக்கங்களிலும் இதே பிரச்சனை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதாவது நல்லது செய்கிற நேரம் அதுக்கு கொடுக்குற ஒத்துழைப்பை விட கெட்டதுக்குத்தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. நல்லது செய்கிறவங்களை தூரமாகத்தான் பார்க்குறாங்க, அநியாயத்துக்கு நிறைய பேர் உதவி செய்கிறாங்க. அப்போ அதே போலதான் இப்போ மலையகத்திலையும் ஒரு சாதாரண தேயிலை தோட்ட தொழிலாளி ஒரு ஆள் அவங்களோட கஷ்டத்தை சொன்னாங்க. என்னென்னா அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதுக்கு அவங்களோட மேலிடத்தில் இருக்கிறாள் சரியா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க இல்லைன்றது. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும்டா, நீங்கள் உங்களோட மனசாட்சிக்கு உண்மையாகவும் கடவுளுக்கு உண்மையாகவும் இருக்கீங்க. அதனாடி உங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுண்டா அது எந்த நாளைக்கும் நடக்க மாட்டில்லை. ஏன்டா நீங்கள் உண்மையாக இருந்துருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ நீங்கள் ரோட்டால் நடந்து போகிறீங்க, போகிற நேரத்தில் ஒரு வாகனம் ஒன்று ஒரு ஆள் அவங்களோட கண்ணுக்கு முன்னால் அடிக்குது. அப்போ அடிக்கணும் அந்த அடித்து போட்டால் அவர் போயிட்டாரு. அப்போ நீங்கள் அவருக்கு உதவி செய்ய போகிறீங்க. அப்போ அவர் விழுந்து கிடக்கிறவரை நீங்கள் தூக்குறீங்க. அப்போ அந்த பாதையால் வந்தாக்கள் யோசிக்கிறாங்க நீங்கள் தான் அடித்து போட்டு தூக்குறீங்கன்ற உங்களுக்கு போட்டு அடிக்கிறாங்க. ஆனால் உண்மையாக நான் அவருக்கு உதவி தான் செஞ்சேன். ஆனால் எனக்கு என்ன நடந்தது, எல்லாரும் என்னை அடித்தாங்க. ஆனால் உண்மையாக அந்த இடத்த நம்ம என்னத்தை விளங்கி கொள்ளணும்ட்டா ஒரு ஆழமான கர்ம தத்துவம் ஒன்று அந்த இடத்துல இருக்குது. இப்போ நீங்கள் அடி வாங்குறது நீங்கள் கடந்த காலத்தில் செஞ்ச ஒரு பாவக்கணக்காக இருக்கும். இதுக்கு முதல் செஞ்ச பாவத்துக்கான பலன் தான் நீங்கள் அடி வாங்குறது. ஆனால் நீங்கள் ஒரு உதவி செஞ்சதுக்கான பலன் உங்களுக்கு எதிர்காலத்தில் கட்டாயம் கிடைக்கும். அப்போ இதே கர்ம தத்துவத்தை நீங்கள் உங்களோட அந்த வேலை விஷயத்திலையும் பயன்படுத்தலாம். அதாவது இப்போ உங்களுக்கு அநியாயம் செய்கிறாங்க, பிரச்சனை செய்கிறாங்கண்டா அது நீங்கள் இதுக்கு முதல் செஞ்ச ஒரு பாவத்தின் விளைவாரிக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ உண்மையாக தொழில் செய்கிறீங்க, கடவுளுக்கு உண்மையாக இருக்கீங்க, கடவுளுக்கு விசுவாசமாக இருக்கீங்க, தொழிலுக்கு விசுவாசமாக இருக்கீங்க. அப்போ இதுக்கான பலன் கட்டாயம் உங்களுக்கு அந்த எதிர்காலத்தில் கிடைக்கும். அப்போ நீங்கள் எந்த குழப்பமும் அடையாமல் இருக்கிறதுக்கு இந்த கர்ம தத்துவத்தை ஆழமாக நீங்கள் நம்பணும். ஏன்னா நாங்கள் என்னத்தை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம். நல்லதை விதைச்சோம்னா நல்லதை அறுவடை செய்வோம், கெட்டதை விதைக்கிற நேரம் கெட்டதை அறுவடை செய்வோம். அப்போ நம்மளை ரொம்ப அப்பாவிகளாக நினைச்சிடக்கூடாது. அதாவது நான் இந்த உலகத்தில் எனக்கு மட்டும்தான் அநியாயம் நடக்குது, நான் எந்த தவறுமே செய்யாதால் அப்படி ஒரு நாளுமே என்னை நினைச்சிடக்கூடாது. நான் தெரிஞ்சோ தெரியாம எவ்வளவு தவறுகள் என்ற வாழ்க்கையில செஞ்சு கொண்டுதான் வாரேன். அப்போ அதுக்கான பலன், நாங்கள் செய்கிற தவறுக்கான பலன் எனக்கு இப்படியான சில பிரச்சனைகளில் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ உண்மையாக இருக்கீங்கன்றா கட்டாயம் உங்களுக்கு எதிர்காலத்தில் அந்த மேலிடத்திலிருந்து சரியான ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த கர்ம தத்துவம் என்ற விஷயத்தை நீங்கள் ஆழமாக நம்பினீங்கன்றா நீங்கள் எந்த குழப்பத்துக்குள்ளேயுமே போக மாட்டீங்க. எதிர்காலத்திலையும் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லார்கிட்ட இருந்தும் கிடைக்கும். நன்றி, வணக்கம். அருமையான கருத்துக்களை எம்முடன் பகிர்ந்து கொண்ட சகோதரர் சஞ்சய் அவர்களுக்கு எமது நன்றிகள். இணைந்திருங்கள். இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை. அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறையில் இணைந்திருக்கின்றோம். அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரம் போல அனுபவங்கள் எம்மை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது. வெற்றிகளை விட தோல்விகள்தான் அனுபவத்தை கொடுக்கின்றது. அந்த அனுபவங்கள் தான் எம்மை மீண்டும் தோற்று போக விடாமல் பாதுகாக்கின்றது. அந்த வகையில் நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது பட்டு கற்ற பாடம் பகுதியில் எம்மோடு இணைந்து கொள்கிறார் கட்டட வடிவமைப்பாளர் சகோதரர் சந்திரன் அவர்கள். வணக்கம், என்னுடைய பேர் சந்திரன். என்னோட துறை கட்டட பகுதி துறையில் இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வகையில் 3 தலைமுறையாக இதே தொழில் தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த தொழிலில் ஏகப்பட்ட விளைவுகளை நாங்கள் எதிர்நோக்கணும். என்று சொன்னால் ஒரு பொறுப்போட சேவை செய்யும் போது அது ஒரு நல்ல உணர்வோடு செய்யணும். அந்த உணர்வுக்கு எங்களை நாங்கள் வழிப்படுத்திக் கொள்ளணும். அந்த வகையில் வழிப்படுத்த தெரியாத நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த வகையில் இந்த ஆன்மீகத்தில் இணைந்த அடிப்படையை வச்சு என்னை நான் தெரிந்து கொள்ளும் போது மற்றவர்களை நான் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் எனக்கு வந்தது. அந்த நேரத்தில் எனக்கு அந்த பணி கட்டட பகுதியில் என்னை தெரிவு செய்து இலங்கையில் எல்லா பகுதியிலேருந்து சேவை செய்து வரும்போது நான் தேட முதலே என்ன தேடி வருவாங்க. ஏன்னு சொன்னால் இந்த ஏமாற்றம், போய் களவு அதெல்லாம் இல்லை. அப்போ எங்கே போனாலும் ஒவ்வொரு துறையிலையும் ஏமாந்து கொண்டு போவாங்க ஒவ்வொரு மக்களும். வேண்டாம், அந்த அன்றாட அடிப்படை வாழ்க்கையை தேவையோ அது தேடி தான் எல்லாரும் மக்கள்லாம் போய் கொண்டிருப்பாங்க. அந்த வகையில் என்னென்னு சொன்னால் இங்கே இந்த ஏமாற்றம்
ஒன்று கேள்விக்கூடையும் இல்லை. ஏன்னு சொன்னால் பாரத்துக்கு முக்கிய காரணம் இப்போ ஒரு வாழ்க்கையிலேயும் பொருளாதார பிரச்சனை, அதாவது பணம். அது இங்கே வேலை முடிஞ்ச உடனே கொடுத்துருவோம். அந்த வகையில் நான் கூப்பிடாமலே கேட்பாங்க. அந்த வகையில் இந்த சேவையெல்லாம் அதிகமாக நாங்கள் ரிஸ்க் எடுத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தானாக இந்த வேலையை கச்சிதமாக இலகுவாக நான் முடியக்கூடிய ஒரு சாத்தியக்குறி இந்த ஆன்மீகத்தில் இருக்குது. உதாரணத்துக்கு மனம் ஒரு குரங்கண்டு சொல்றாங்க. மனம் என்ற ஒரு குழந்தை. உதாரணத்துக்கு குழந்தைய ஒரு தாய் வளர்க்குறான்னு சொன்னா, ஒரு வீட்டில் சின்ன பிள்ளையார் 2 வயசு 3 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைய கழுவி போட்டு நாங்கள் விட்டோம்னா திரும்பி அந்த குழந்தை என்ன செய்யும்? ஓடி போய் அழுக்கடையும். திருப்பி என்ன செய்வோம்? அந்த பிள்ளை என்ன செய்வோம்? அடிப்புமா, அதுக்கு மேலே அன்பு காட்டுவோமா? அன்பு தான் காட்டுவோம். அது மாதிரி எங்களுக்குள்ள ஒரு மனம் என்ற ஒரு குழந்தை தான். அந்த குழந்தையை நான் ஓட விடுறதால தான் நாங்கள் இன்றைக்கும் நான் நிம்மதி இழந்து, சந்தோஷத்துலேருந்து, அன்பு இழந்து, அமைதி இழந்து ஓடிக்கொண்டிருக்கோம். நீங்கள் குழந்தையா பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே அதை என்ன செய்வீங்கன்னு சொன்னால் பராமரிப்பீங்க. அந்த பராமரிப்பு குழந்தைக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அன்பு காட்டுறீங்களோ அதே மாதிரி எங்களோட மனம் என்ற குழந்தைக்கு நீங்கள் அன்பு காட்டினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாய் தவிர வேறு இதை நீங்கள் உணர மாட்டீங்க. ஏதோ உப்போ கஞ்சோ சாப்பிட்டாலும் சந்தோஷமாயிட்டு கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் உங்களுக்கு இருக்கும். அந்த வகையில் இந்த வாழ்க்கை எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. ஆனால் மற்றவங்களுக்கு சந்தோஷமா இருக்கா இல்லையான்றது அவங்களுக்கு தெரியும் வரைக்கும் நாங்கள் அவங்கள தொடர்ந்து கொண்டு தான் இருப்போம். இதுதான் இந்த உண்மை அடிப்படை வாழ்க்கைக்கு தேவையானது. யார் எப்படி வாழணுமோ அவங்க சந்தோஷமாக வாழணுன்றது தான் எங்களோட நோக்கம். உலகத்துக்கு அத்தனை மக்களும் அப்படி தான் வாழணுன்ற எண்ணங்களுக்கு தான் நாங்கள் இந்த பாதையில் போய் கொண்டிருக்கோம். ஆனால் சந்தோஷமாக இருக்கிறன்றதை நான் உறுதிப்படுத்தணும் உங்களுக்கு. ஓம் சாந்தி. அருமையாக பேசிய சகோதரர் சந்திரன் அவர்களுக்கு நன்றி. இணைந்திருங்கள். இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்ப பட்டறை. அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்ப பட்டறையில் இணைந்திருக்கின்றோம். வசனங்களை நடந்து போகவிட்டால் அது கட்டுரையாகின்றது. அதே வசனங்களை நடனமாடவிட்டால் அது கவிதையாகின்றது. அடுத்ததாக நாம பார்க்க போற பதிவு இலங்கையில் யார் அந்த பாரதி. இது கவி வரிகள் அல்ல, உயிர் எழுதும் உயில். என் உயிரின் தேடல் சிவம். மணிவாசகரும் மார்க்கண்டேயனும் இருகப்பற்ற கண்ணப்பனும் கண்ணை கொடுக்க நான் என்ன செய்வேன்? சிவனை நினைத்தல்லோ சீர்விரதம் நீ இருந்தாய், பரனை நினைத்தல்லோ பதிவிரதம் நீ இருந்தாய் என உமையவளை பக்தனும் பாட நானும் தான் நோன்பிருந்தேன். காலமெல்லாம் தேடியது என் உயிர், எங்கே என் உயிரானவர் என்று. என்னை கவர்ந்தெழுத்தார் காந்தத்தைப் போல் என் காதில் சொன்னார் கதையொன்று. அழியும் சரீரம் அல்ல நீ, அழியாத ஆத்மா. அழியாத ஆத்மாவின் அப்பாவே நான் தான். நானேதான் அந்த சிவம். உன் நெற்றியில் ஜோதி புள்ளியாய் ஜொலிக்கிறாய் நீ. பரந்தாமம் எனும் லோகத்தில் ஜோதியாய் ஜொலிக்கிறேன் நான். உன் புத்தியால் நினைத்திடு என்னை, புண்ணியமும் புத்துணர்ச்சியும் பெறுவாய் என்றார். நீ விதைத்த கர்ம கணக்கும் கடந்தே விடும் என்றார். உலகம் ஒரு நாடக மேடை, அதில் உனக்கும் எனக்கும் பங்குண்டு என்றார். வியந்தேன். கலியுக நரகமது வீழும் போது நான் வந்தேன், சத்தியயுகம் எனும் சொர்க்க பரிசை கொடுக்க என்றார். ஆஹா, பூரித்து போனேன். சர்வ சக்திவானும் நானே, அனைத்து அகில உறவுகளும் நானே என்றார். நான் என் ஓர் விரலை கொடுக்க குழந்தாய் என முற்றிலும் பற்றி கொண்டார். கண்ணே, காலமெல்லாம் காத்திடுவேன் உன்னை என் கண்மணியாய். நானும் விழுந்தேன் உள்ளம் கவர் கல்வன் சிவனின் இதயத்தில். நாளும் நடக்கிறேன் அவர் நிழலில். வட்டம் அடிக்கும் மாயை கழுகிடமிருந்து அன்பெனும் இறக்கைகளால் போர்த்துகிறார் தினமும் என்னை. பாடமும் கொடுத்து ராஜயோகமும் கொடுத்து ரசிக்கிறார் என்னை அவர். யாம் பெற்ற இன்பம் வையகம் பெறட்டும் தோழர்களே, விரைந்திடுங்கள், விரும்புங்கள் ஜோதி அவனை, விடியல் தூரமில்லை. இது பேனை எழுதும் கவிதை அல்ல, என் உயிரில் ஒப்பமிட்டு அவர் எழுதிய உயில். இது பேனை எழுதும் கவிதை அல்ல, என் உயிரில் ஒப்பமிட்டு அவர் எழுதிய உயில். அருமையான கவிதையை எங்களுக்காக வழங்கிய பாடசாலை ஆசிரியை சகோதரி ராதிகா அவர்களுக்கு எமது நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்ப பட்டறை. அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்ப பட்டறை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக நாம பார்க்க போற பதிவு என்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? என்னதான் பிரச்சனை? என்ன பிரச்சனையா? பிரச்சனை என்னையா? எல்லாம் பிரச்சனை தான். என்ன பிரச்சனை பகுதிக்கு எம்மை தேடி வந்த பிரச்சனை என்னவென்றால், அண்ணா வணக்கம், நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் விற்பனை பிரதிநிதியாக வேலை செய்கின்றேன். என்னுடைய தொழிலுக்காக நான் பல தடவை பொய் சொல்ல வேண்டியிருக்கின்றது. இதனால் தினம் தினம் எனக்கு மனசாட்சிக்கு விரோதம் செய்கின்றோம் என்று உறுத்தலாக இருக்கின்றது. எனக்கு ஏதாவது அறிவுரை கூற முடியுமா என்று ஒரு நபர் எமக்கு குறுந்தகவலாக இந்த பிரச்சனையை அனுப்பியிருந்தார்.
புதிதான பிரச்சனையாக இருக்கின்றது. பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல இருப்பது பண்டாரவளை பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலைய பொறுப்பாளர் சகோதரர் அங்கத் அவர்கள். சகோதரர் தன்னுடைய பிரச்சனையை பற்றி சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, அவர் சேல்ஸ் ரெப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் வேலை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அநேகமான நேரங்களில் பொய் சொல்ல வேண்டி வருது, மற்றவங்களை ஏமாற்ற வேண்டி வருது. அது கொஞ்சம் காலம் போன பிறகு அவருக்கு அது ஒரு மனசுக்கு ஒரு அல்லது நான் தவறு செஞ்ச குற்ற உணர்வாக இருக்கிறது. இப்படியான இந்த தவறிலிருந்து நான் எப்படி விடுபடலாம் என்ற மாதிரி அவருடைய கேள்வி இருந்தது. உண்மையில் அவருடைய மனசுக்கே அது விளங்குது, தான் ஒரு தவறு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ உண்மையில் அது தவறுன்ற அவர் உணர நேரமே அவர் வேலையை மாற்றிக்கொள்வது நல்லதாக இருந்தால் அது அவருக்கு உடனடி ஒரு தீர்வாக இருக்கும். ஆனாலும் இன்றைய நாட்களில் பலர் பல முறையில் வேலைகளை அல்லது ஒவ்வொரு தொழில்துறைகளை தேடிக்கொண்டு போகிறாங்க. அந்த வகையில் சேல்ஸ் ரெப்புன்றது ஒரு வியாபாரம் ஊக்குவிக்கிற, அதை வழி நடத்துறதுக்கான ஒரு தொழில். அப்போ அந்த இடத்துல அந்த தொழில் செய்கிற நேரம் தவறுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ அந்த வகையில் சகோதரர் கூறிய இந்த அவருடைய மனதுக்கு இடைஞ்சலாக இருக்கிற இந்த விடயமானது உண்மையில் அவர் உணர வேண்டியது, இவ்வாறான சூழ்நிலைகள் வார நேரம் தான் எப்படி முன்கூட்டி இதனுடைய ஆயத்தங்களை செய்து கொள்ள வேண்டியிருக்கும். ஏன்னு சொன்னால், பொய் சொல்லும் போதிலே அவர் விளைவும் தனக்கு ஏற்படும் என்று அவர் உணர்ந்து கொண்டாருன்னு சொன்னால், அப்போ அப்படியான இடங்களில் மற்றவங்களோட சூழ்நிலை, மற்றவங்களோட பிரச்சனைகளையும் முன்கூட்டியே அதை அறிஞ்சு கொள்கிற நேரம் பாரிய விளைவை அவர் அனுபவிக்க மாட்டார். ஏனெண்டா எல்லாருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் வரும். அப்போ ஏதோ ஒரு சூழ்நிலை வருதுன்னு சொன்னால் அதனுடைய விளைவும் ஏதோ ஒன்று இருக்கும்ன்றதை எல்லாருமே உணர்வாங்க தானே. அப்போ அந்த வகையில் இவரும் தான் இன்னொருத்தரை ஏமாத்துறன் என்றது தெரிய வார நேரம் தானும் ஏதோ ஒரு வகையில் ஏமாற வேண்டி வரலாம் என்ற அந்த கர்மத்தினுடைய ஒரு புரிந்துணர்வு அவருக்கு இருக்கிற நேரம் அவர் இயல்பாகவே தானதை அந்த பணியை விட்டுட்டு இன்னொரு வேலையை செய்கிறது தான் சிறந்ததாக இருக்கும். காரணம் என்னென்னு சொன்னால், தனக்கு தானே துன்பம் வார மாதிரியான ஒரு பணியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எனக்கே தெரியுது, நான் இதிலிருந்து விடுபட்டு வேறொரு தொழில்துறையை நாடி அதில் ஒரு உண்மையான ஒரு நேர்மையான அணியை செய்கிற நேரம் இயல்பாக அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அது எனக்கு பயத்தையோ கவலைகளையோ கொடுக்காது. அது எவ்வளோ கஷ்டமான பணியாக இருந்தாலும் நான் செய்கிற அந்த வேலையினுடைய அந்த ஊதியம் எவ்வளவாக இருந்தாலும் அது எனக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். அப்போ திருப்தியான முறையில் நான் சம்பாதிக்கிற அந்த பணம் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் அது நிரந்தரமான ஒரு வெற்றியையும் ஒரு அமைதியையும் கொடுக்கும். எனவே இவ்வாறான மனசுக்கு தான் தவறு செய்கிறேன்ற அந்த உணர்வு வார நேரம் அவ்வாறான வேலைகளை மாற்றிக்கொள்வது சிறந்தன்றது நான் நினைக்கிறேன். அதே நேரம் ஆன்மீகம் சார்ந்த விடயங்களையும் தன்னுடைய நேரம் ஒரு முயற்சி இருக்கிற நேரம் சில தவறுகள் வார நேரம் அந்த தவறுகளை மாற்றிக்கொண்டு அதிலிருந்து விடுபட்டு ஒரு அமைதியான முறையில் அவருடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்றதுக்கு ஆன்மீகம் சார்ந்த விடயங்களையும் நாடுறது மிக அவசியமாக இருக்கும் என்றதை நான் பதிவு செய்து கொள்கிறேன். அருமையான பதிலினை வழங்கிய சகோதரர் அங்கத் அவர்களுக்கு நன்றி. இப்படித்தான் வாழ வேண்டும், இதைத்தான் செய்ய வேண்டும் என்பது கட்டாயமல்ல. பொய் சொன்னால் தான் வாழ முடியும் என்பது உண்மை சொல்ல முடியாதவனின் கருத்து. எல்லாவற்றிற்கும் மாற்று வழிகள் உண்டு. மாற்றி காட்டிய பல மனிதர்கள் உதாரணங்களாயுண்டு. மறந்துவிடாதீர்கள், நிம்மதியான நித்திரையின் விலை நேர்மை. இணைந்திருங்கள். இது அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை. அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறையில் இணைந்திருக்கின்றோம். தோல்விகளுக்கு இடையில்தான் வாய்ப்புகள் மறைந்திருக்கின்றன. அதனால் தோல்விகளைக் கண்டு அஞ்ச வேண்டாம் என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர்கள் கூறியுள்ளார். உண்மைதான். மனிதர்கள் எதன் மூலம் மனவருத்தத்திற்கு உள்ளாகின்றனர் என்று பார்த்தால் அதற்கு காரணம் தோல்விகளாகத்தான் இருக்கும். ஆனால் தோல்வியே இல்லாது வெறும் வெற்றிக்கு பெறுமதியே இல்லையே. பல முறை தோற்று ஒரு முறை வென்ற வெற்றியாளனின் சந்தோஷமும் தோற்காது வென்ற வெற்றியாளனின் சந்தோஷமும் நிச்சயம் வேறுபட்டவை. எம்மை வன்மைப்படுத்துவது வலிகள் தான். வலிகள் உருவாக்கியவைதான் வழிகள்.
பாதைகள் ஆகுகின்றது. ஆகவே எப்பவும் தோல்விகளுக்காகவோ அவமானங்களுக்காகவோ மனவருத்தப்படுவதை இன்றோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். கவலை என்பது உங்கள் வாழ்வின் வேகத்தடைகள் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களால் முடியாது என்ற வார்த்தையை மற்றவர்களும் உங்களுக்கு கூறக்கூடாது, நீங்களும் உங்களுக்கு கூறக்கூடாது. மற்ற எந்த நம்பிக்கையும் உங்களோடு எப்பவும் இருக்கிறது கிடையாது, தன்னம்பிக்கையை தவிர. கடவுள் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் வேற வேற கிடையாது. எந்த அளவுக்கு நீங்க அப்பாற்பட்ட சக்தியை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களை நம்புவீங்க. இவ்வளவு பெரிய பூமி சூரியனை நம்பி இருக்குது, நாம பூமியை நம்பி இருக்கிறோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. வெற்றியோ தோல்வியோ முகத்துல இருக்கிற சிரிப்பை மட்டும் என்றைக்கும் குறையாம பார்த்து கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, தோல்விகளும் அவமானங்களும் தான் வாய்ப்புகள் மறைந்திருக்கும் இடங்கள். இன்பமான வேளையில் அமுதமலை இணையதள வானொலியில் இலங்கையின் இன்பப்பட்டறை நிறைவுக்கு வருகின்றது. வாரம் ஒரு முறை வந்து விடைபெறும் நான் இலங்கையிலிருந்து யோகிராஜ். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமுதமலை, ஆனந்தத்தின் அலை.